ராம 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 ஜானகி காந்தஸ்மரணம் நம பார்வதி பதயே गोपिका जीवनस्मरणं बोला पुंडलीकवरद हरि विठ्ठल जगद्गुरु शंकराचार्य स्वामी की सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय श्री गुरु महाराज की जय श्री महामाई की जय स्वामी जी महाराज की समस्त साधु मंडल की भारत माता की पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय। माता में शारदा देवी, पिता देवो रामकृष्ण, बांधवाः तयोर्भक्ताश्च स्वदेशो भुवनत्रयम्, बांधवाः तयोर्भक्ताश्च स्वदेशो भुवनत्रयम्, पाहि मां शरणागतं, पाहि मां शरणागतं, देहि मे तव श्रीपदं, देहि मे तव श्रीपदं, पाहि मां शरणागतं, पाहि मां शरणागतं, भक्त सुलभ नित्य शुद्ध विग्रह, भक्त सुलभ नित्य शुद्ध विग्रह, देव देव तुम श्री राम कृष्ण, देव देव तुम श्री राम कृष्ण, दक्षिणेश्वर वासिल सत्य स्वरूपिल, दक्षिणेश्वर वासिल सत्य स्वरूपिल, पतितं मां भवाब्धौ त्वम् उद्धरोद्धर देव, पतितं मां भवाब्धौ त्वम् उद्धरोद्धर देव, पाहि मां शरणागतं, पाहि मां शरणागतं, देहि मे तव श्रीपदं, देहि मे तव श्रीपदं, कारुण्य सागर अथ दीन वत्सला, कारुण्य सागर अथ दीन वत्सला, अनाथ बंधो तुम आत्मा राम, अनाथ बंधो तुम आत्मा राम, पतित पावन पालय मां नित्यं, पतित पावन पालय मां नित्यं, भीत भीतोऽहं तात रक्ष रक्षाधुना, भीत भीतोऽहं तात रक्ष रक्षाधुना,
பாகி மாம் சரணாகதம் பாகி மாம் சரணாகதம் தேகி மே தவ ஸ்ரீபதம் தேகி மே தவ ஸ்ரீபதம் சாரதா நாயக ஆனந்த விக்கிரக சாரதா நாயக ஆனந்த விக்கிரக சரண்ய ரஹிதோகம் சரணம் சரணம் சரண்ய ரஹிதோகம் சரணம் சரணம் ஸ்ருத ஜன பாலக शिष्ट संरक्षक श्रुत जन पालक शिष्ट संरक्षक आश्रित जन पालक शिष्ट संरक्षक श्रुत जन पालक शिष्ट संरक्षक पंकजलोचन देव परमानंद नूनम पंकजलोचन देव परमानंद नूनम पाहि मां शरणगतं पाहि मां शरणगतं देहि मे तव श्रीपदं देहि मे तव श्रीपदं सद्गुरो पाहि मा प्रमदयाडो रक्षमा सद्गुरो पाहि मा परमदयाडो रक्षमा सद्गुरो पाहि मा परमदयाडो रक्षमा जय श्री गुरु महाराज की जय। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रपन्नोस्मि निर्मलज्ञान सिद्धये स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानंदसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। सद्गुरुनाथ महाराज की जय। நேத்திக்கு இனாகுரேட் பண்ணி பேசினாரே அந்த மகாராஜ் ஸ்ரீராம் மகாராஜன் அவர் எழுதின பாட்டு அது இன்னைக்கு பாடும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. சகுண உபாசனையில் சிரேஷ்டமானது எதுன்னா சத்குரு உபாசனை. பகவான் அநேக ரூபங்களை எடுத்துக்கிறான், இருக்கிறது ஒரு கடவுள் தான். சில பேர் என்கிட்ட கேட்பா, மற்ற ரிலிஜன் எல்லாம் ஒரே ஒரு சுவாமிங்கிறால, நமக்கு ஏகப்பட்டது இருக்கு. ஏகப்பட்டதெல்லாம் இல்லை, இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். நமக்கு வெரைட்டி பிடிக்குங்கிறதுனால பகவான் வெவ்வேறு ரூபமாக வர. சாப்பிட்றதுலேருந்து வஸ்திரத்துலேருந்து எல்லாத்துலேயும் வெரைட்டி வேண்டியிருக்கோம் இல்லையா? நான் கதையில் சொல்லுவேன், பொம்மநாட்டிகளுக்காவது கலர் பார்த்து கட்டிக்க தெரியும், அவள் வெரைட்டி ஆசைப்பட்டால் பரவாயில்ல. புருஷாலாக இருக்கிறவா கூட பார்டர் தேடி வெள்ளை வேஷ்டி கட்டிப்பான். ஒரே பச்சை கலர் பார்டர் ஏற்றி என்ன வேறு பார்டர் இல்லையான்னு கேட்டுருவான். வெரைட்டி வேண்டிருக்கு இல்லையா? அப்போ பகவான் என்ன பண்ணுறார், அவாவாளுடைய ருச்சிக்கு தகுந்தாப்புல வெவ்வேறு மகான்களோட பாவத்துக்கு ஏற்றாப்புல எடுத்தண்ட ரூபங்கள் தான் பகவானோட சகுண ரூபங்கள். எப்படின்னா சமுத்திரத்தில் ஒரே கடல்லேருந்து வெவ்வேறு வடிவத்தில் அலைகள் வரா மாதிரி சுவாமி எடுத்துக்கிறார் ரூபத்தை.
ஆனால் கும்பிடுறதுக்கு நமக்கு ஒரு ரூபமாக இருந்தால் தானே மனசு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதுலேயே முடிய மாட்டேங்கிறது. அதான் நிஜம். இப்போ மகான்கள் சொல்கிறா, எல்லாமா இருக்கிற ஒன்றே ஒன்று அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் வேணுமே. நிர்குண ரூபமாக கும்பிடுறதுக்கு நமக்கு சக்தி இல்லை. குருதேவரே சொல்கிற, ஷரீர அபிமானம் இருக்கிற மட்டுக்கும், பசிதாக தூக்கமெல்லாம் இருக்கிற மட்டுக்கும் சகுண உபாசனை தான் பண்ணணுங்கிற. நிர்குண உபாசனையை ஞானிகள் சஜஸ்ட் பண்ணலை. முமுட்சுக்கள்னு அதுக்கு அதிகாரிகளாக இருக்கிறவாளுக்கு தான் ஞானபரமான விஷயங்கள் சொல்லுவாளே தவிர எல்லாருக்கும் சொல்கிற விஷயமும் இல்லை. கேட்டாப்புறம் நமக்கு புரியவும் புரியாது. புரிஞ்சாப்புல தோணும். அது ரொம்ப டேஞ்சர். நம்ம ஏதோ ஒரு 2 உபன்யாசம் கேட்டுவிட்டு நம்ம ஆத்ம ஞானி ஆகிட்டோம், நம்ம பிரமை வந்துடும். அந்த வம்புக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. பக்தி தான். குருமராஜ் திருப்பி திருப்பி சொல்றார், மனுஷ வாழ்க்கையோடைய பிரயோஜனம் என்ன? பகவத் அனுபவத்தை அடைகிறது. அதுக்கு ஒரே மார்க்கம் பக்தின்னு சொல்றார். அமிர்தானுபவங்கிற அத்வைத கிரந்தத்தை பண்ணின ஞானேஸ்வர மகாராஜ் கிருஷ்ணனா இருந்து அவர் பண்ணின கீதைக்கு அதை விட அதிகமான வியாக்கியானங்கள் அவரே பண்ணினார் ஞானேஸ்வரியில. மகா ஞானி. ஆனா அவர் சொல்றார், ஞான தேவமணே சகுணகே தியான நாம பாட்ட மௌன பிரபஞ்சாச்சே. நமக்கு மார்க்கம் என்ன? சகுண ரூபத்தில் தியானம் பண்றது, நாம ஜபம் பண்றது, உலக விஷயத்தில் மௌனமாக இருக்காங்க. எதுலேயும் பட்டுக்கவே கூடாது. எதையும் நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது மாறணுமானால் மாத்திர சக்தி அவருக்கு தான் இருக்கு. நாமஸ்மரணை பண்ணு, சகுண ரூபத்தில் தியானம் பண்ணுன்னு தான் சொல்லித்தரா. இப்போ சகுண ரூபத்தில் எந்த ரூபத்தை தியானம் பண்ணுறது? பிள்ளையாரா, முருகனா, சரஸ்வதியா, பரமேஸ்வரனா, அம்பாளா, ராமனா, கிருஷ்ணனா, பாண்டுரங்கனா, ஐயப்பனா, நிறைய இருக்கேன்னு நினச்சோம்னா இது இவ்வளவாகவும் இருக்கிற ஒரு வடிவம், அது சத்குருவோட ரூபம்னு சொல்கிறேன். ராமகிருஷ்ணமடத்தே சர்வதேவ தேவி சுரூபாய நமஹான்னு ஒரு நாமா சொல்லுவார். நம்ம தப்போன சுவாமி மேலே பாட்டும், தெய்வமெல்லாம் எனக்கு தேவானி ஒருவனே, ஐங்கரன் முதலாம் தெய்வ அருள்நிதி குவையே போற்றி. அந்த சகுண ரூபத்தில் குரு ரூபத்தில் கும்பிடும் பொழுது மனசு சுலபமாக நெருங்கிறது. அதுதானே வேணும். இவர் பார்த்துட்டு என்ன தோன்றது? ஓ, நம்மளை சேர்ந்தவர், நம்ம தாத்தா, நம்ம அப்பா, அப்படி தானே தோன்றது. அந்த பாவனை வந்துடுத்துன்னா அவாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா நினைவில்லை, இருந்தாலும் சொல்கிறேன், தப்பு இல்லை. கேரளா கடற்கரையில் ஒரு மீனவ சேரி, அங்கே ஒரு மீனவ குடும்பம், ஏகப்பட்ட குழந்தைகள். அவளுக்கு என்ன பெருசாக வருமானம் இருக்க போகிறது? வறுமை இருந்ததுனாலே கோபதாபம் இருக்கும், சண்டை இருக்கும். சண்டை யார்கிட்ட காட்டுவா கோபத்தை? பெரும்பாலும் குழந்தைகள் மாட்டிக்கும். அதில் பொன் குழந்தை பார்க்குறதுக்கு கருப்பாக வேறு இருக்கும். மற்ற குழந்தைகள்லாம் கொஞ்சம் மாநரம் போல் இருக்குது. இது ரொம்ப கருப்பு. படிக்க வைக்கிறதுக்கெலாம் வசதி இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. ஆற்றுல உருப்படி ஜாஸ்தின்னு விட்டால் என்ன ஆகும்? நிறைய பாத்திரம் விழும், துணிமணி விழும். வேலைக்கு ஆள் போட்டுக்க வசதி இல்லை. அவ்வளவு வேலையும் அந்த பொண்ணு தான் செஞ்சாகணும். நேரத்துக்கு நல்ல ஆகாரம் கிடைக்காது. கிடைக்கிறதே ஏதோ ஒரு பழைய சாதம் தான், அதுவும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது. வயிறு ரொம்பறதுக்கு இருக்காது. தன் கஷ்டத்தை சொல்லி அழறதுக்கு ஆள் இல்லை. கடவுள்னு பொதுவாக தெரியுமே தவிர எந்த ரூபத்தில் பகவான் கும்பிடுறதுன்னு கூட தெரியாது. யார்ட்டையாவது போய் சொல்லலாம், அட்லீஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணாட்ட கூட அமைதியாக இருப்பாளோன்னா சமுத்திரம் ஒன்று தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்பா மீன் பிடிக்க போயிட்டு களைச்சி வருவார். அவர்கிட்ட பேசினா பதில் சொல்ல மாட்டார். அம்மா அடியோ அடின்னு அடிப்பார். எவ்வளோ வேதனை அந்த குழந்தைக்கு. ஒரு நாள் வருத்தம் தாங்க முடியாமல் சமுத்திரக்கரையில் போய் அழுதுது. என் கஷ்டத்தை சொல்லி அழறதுக்கு எனக்கு ஒரு அப்பா இல்லையே அப்படின்னு அழுதுது. அந்த கடற்கரையில் நின்றுட்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு சமுத்திரத்தில் ஏதோ மிதந்து வருது தெரிஞ்சது. பார்த்தா ஏதோ ஒரு காகிதம். அது பார்த்தா அதில் ஒரு படம். அந்த படத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியாது. காலம் அடிச்சுன்னு இப்படி ஒருத்தர் உட்காண்டிருக்கார், யாரோ ஒருத்தர். பார்த்த உடனே என்ன தோணித்து? ஓ, இவர் தான் இனிமேல் எனக்கு அப்பான்னு தோணித்து.
வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ரகசியமாக ஒட்டி வச்சு என்ன படம்னு கேட்டுடுவா. அதனால் அவர் பற்றி ஒன்றும் தெரியாது, அவர் சரித்திரம் தெரியாது, ஸ்லோகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கஷ்டமாக இருக்கும்போது ரூமு கதவை சாத்திண்டு குடிசையில் என்ன பெரிய ரூம்னு இருக்க போகிறது, அவர்கிட்ட சொல்லி அழும். அவ்வளோதான் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது. வாழ்க்கையில் என்ன துக்கம் துயரம் வந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு ரெமடி தான் குரு மகாராஜ் சொல்லித்தர. என்ன? தெய்வ பக்தியில் ஆழ்ந்து போயிட்டால் துக்கம் தெரியாது. அவ்வளோதான் விஷயம். பக்தி பண்ணுறவாளுக்கு துக்கம் வராதுன்னு எந்த மகான கேரண்டி கொடுக்கல. ஆனால் அந்த துக்கம் உனக்கு இல்லைன்னு நீ ஆயிடுவேன். உன் சரீரத்துக்கே நேர்றது கூட உனக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆயிடும். அதனால் ஒரே வழி என்ன? இன்டாக்சிகேஷன் ஆஃப் டிவைன் லவ். அவ்வளோதான். அதில் ஈடுபட்டு அந்த குழந்தை அப்பா அப்பா அப்பான்னு அவர்கிட்ட பேசின்றது. அதுக்கப்புறம் அதுக்கு பாட்டுகள்லாம் தோண ஆரம்பித்து கிருஷ்ணன் மேலே அம்பாள் மேலெல்லாம் பாட்டு எழுதி இன்றைக்கி அந்த குழந்தை யார் தெரியுமா? மாதா அமிர்தானந்தமயி. யாருன்னே தெரியாத ஒரு பேப்பர் சூழலை தொட்டு பூஜை பண்ணதுக்கு எங்கே கொண்டு வச்சுட்டார் பார்த்தேளா? அப்போ இந்த சகுன ரூபத்தை குருவை கும்பிடும்போது ஒரு நெருக்கம் உண்டா, ப்ராக்சிமிட்டி உண்டா. நம்ம சொன்னால் சுவாமி கேட்பார், பதில் சொல்லுவார். நம்பிக்கை இருந்தால் நடக்கும். அந்த அட்டர் ஃபெய்த் கம்ப்ளீட்டாக வேணும். இதை நமக்கு உண்டாக்குறதுக்கு தான் இவன் அவதாரம் பண்ணுறான். ஸ்தாபகாயச்ச தர்மஸ்யன்னா தர்மத்தை ஒரு போர்டுலேயோ இல்லை கல்வெட்டுலேயோ ஸ்தாபிக்கிறது இல்லை, எரெக்ஷன் ஆஃப் தி போர்டு இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. அத்தனை பேர் லைஃப்லையும் அதை கடைபிடிக்கும்படியாக பண்ணுறது. அதுதான் ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய. எப்படி ஸ்தாபகம் பண்ணுறா அப்படின்னா, அவ்வளோ பேர் நெஞ்சிலையும் பக்தியை உண்டாக்கி பகவன் நாமாவில் ருச்சியை கொடுத்து கடவுள் இருக்கார், கவலைப்படாத, தைரியமாக தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாதடி பாப்பா. இதுதான் ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய. அதை பண்ணினார் அவர் வாழ்நாள் பூரா. அதுவும் எப்படி? கல்கட்டா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்த காலம். பரம லௌகீக ஜனங்கள். நம்ம சில பேர் வீட்டுக்கெல்லாம் போனால் தான் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஏன்னா பக்தியோடு ஒரு சுகந்தமே இல்லாத குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. எத்தனை பேர் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஏதோ பூஜை ரூம்னு ஒன்று வச்சுருப்பான், விளக்கேற்றுறாளோ நேவேத்தியம் பண்ணுறாளோ தெரியாது. குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் யாரும் போகிறதில்லை. சந்தியாவன அனுஷ்டானங்கள்லாம் கிடையவே கிடையாது. நாம ஜெபமெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. ராமாயண பாகவத்தை பாருன்னா என்னன்னு கேள்வி கேட்பா. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கா இன்றைக்கும். அப்படி பரம லௌகீகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஜனங்களை அவா லெவலுக்கு இறங்கி போய் அத்தனை பேரையும் லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போனார். அவதாரம்னா என்ன அப்படின்னா, பூமியில் விழுந்து கண்டாமினேட் ஆன தீர்த்தத்தை ஜலத்தை ப்ராசஸ் எல்லாம் பண்ணி பியூர் வாட்டர் ஆக்குறான்னு விளம்பரம் பண்ணுறான் இல்லையா? எவ்வளவு டர்ட் இருந்தால் கூட அது சுத்தமாக்கும்னு சொல்கிறான் இல்லையா? அந்த மாதிரி நம்மளாம் எப்படி எல்லாமோ இருந்தவா, நம்மளாம் சத்சங்கத்துக்கு நம்ம அப்கிரேட் ஆகி போகிறோம். ஆரம்பத்துலேருந்து பவித்திரமாகவே இருந்து பவித்திரமாகவே வாழ்ந்து எல்லாரையும் பவித்திரமாக்கிற கங்கை மாதிரி இருக்கிறவா இவாள மாதிரி உள்ள அவதார மனுஷன். நம்மளை மாதிரி மனுஷன் உருவம் தான். காயத்தே உரலே வெகளே ஆணிக்க. மனுஷ உடம்பு நம்மளை மாதிரி தான் இருக்கும். மகான் அவதார புருஷன்னா ஒன்றும் தெரியாது. நான் கதையில் அடிக்கடி சொல்லுவேன், படத்தில் பின்னாடி லைட் இருக்க மாதிரி போடலாம், நிஜமாக எல்லாம் தெரியாது இல்லையா? சன்னியாசியாக இருந்தால் கூட அந்த வஸ்திரத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம், வெள்ளை வஸ்திரம் கட்டினா அது கூட தெரியாது. காளி கோவிலுக்கு போகிறேன்னு ஒருத்தர் சொன்னாராம். அவள் சொந்தக்காரி சொன்னாலாம், அங்கே போனேன்னா காளியை பார்த்துட்டு வந்துடுவோம், அந்த கடைசி ரூமில் ஒரு பைத்தியம் இருக்கும், அங்கே போயிடாது என்ன. ஜனங்கள் அப்படி தானே ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தா. காளி கோவில் பைத்தியக்கார பூஜாரின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தான். அதில் அவரை தெரிஞ்சுண்டவா சில பேர், தெரிஞ்சுன்றதுனால அப்கிரேட் ஆனவா, அவர்கிட்ட போனவா எல்லாருமே. அவளோட அனுபவங்கள் தான் பின்னாடி புஸ்தகங்களாக லெக்சர்ஸாக இன்னைக்கு இவ்வளவு மட்டங்களாக உருவெடுத்திருக்கு. அப்படின்னுட்டா தன்னோட வாழ்நாளில் ஏகப்பட்ட பேரை மேல்நிலைக்கு உயர்த்தினதுங்கிறது அவதார புருஷாலோட கடமை. அதான் காரியம். நம்மளால் பண்ண முடியாது. நம்மளால் ஒருத்தருக்கு நல்ல விஷயம் சொல்லித்தர முடியாது. நம்ம வீட்டிலேயே பருப்பு வேகாது, வெளியில் போய் வீட்டிலேயே நம்ம ஒரு வீட்டில் பஜனைக்கு போயிருக்கோம். நானும் எங்கள் அண்ணாவும் அஷ்டபதி பஜனை பாடின்னு இருக்கோம். ஹாலில் கிரிக்கெட் மேட்ச் ஓடின்னு இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அந்த மாமியை பார்த்தேன். அந்த மாமி சொன்னால், கதவை சாத்தி விடுறேன் மாமா, சத்தம் படாமல் பஜனை பண்ணிக்கலான்ட்டா.
இதுதான் நிதர்சனம். சினிமா அலறலாம், அரசியல் விஷயம் பேசலாம், வம்பு பேசலாம், உறக்க நாம சொல்ல முடியாது இல்லையா? இப்படிப்பட்ட மக்களை சத்சங்கத்தில் ருச்சியை கொடுத்து அவளை மாற்றுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் மைக்கு வச்சு பேனர் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரா? யதார்த்தமான வாழ்க்கை. அந்த கோவில் ரூமில் இருந்துட்டு அங்கே வரக்கூடிய வாழ்க்கை சத்சங்கம், அப்புறம் பிரம்ம சமாஜ விழாக்களுக்கு போய் அங்கே போய் சத்சங்கம், அப்படி பண்ணி பண்ணி அவர் காலத்தை கல்கத்தாவையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மாற்றிட்டார். இவ்வளோ பெரிய விஷயம். இதனால்தான் அவதாரங்கள்லேயே சிரேஷ்டமானவர்னு சொல்கிறது. அவதாரங்களுடைய தத்துவம் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு அவதாரமும் ஒரு ஒரு காரியத்துக்காக வந்திருக்குன்னு சொல்கிறது. இப்போ மத்ஸ்யாவதாரம்னு எடுத்துட்டா வேத சம்ரக்ஷணம். பிரம்மா தூங்கி போயிட்டார். புராணங்கள்லாம் ஒரு ஒரு கோடட் லாங்குவேஜில் இருக்கும். அதை டீகோடு பண்ணி பார்க்கணும். பந்துனி நவனீதா தைசே கே அனந்தா வாயா வியர்த்த கதா சாண்டி மார்க்கும் ஞானேஸ்வர மகாராஜ். அதில் டிபேட் பண்ணாதே, கடைஞ்சி வெண்ணையை மட்டும் எடுத்துக்கோ. எல்லா புராணங்கள்லையும் பகவானோட பெருமையை தான் சொல்கிறது. அதில் ஒருத்தர் ஒஸ்தியா ஒருத்தர் மட்டமாக சொல்கிறதுனா அந்த ஒஸ்தியாக இருக்கிறவரும் அவரே தான், மட்டமாக இருக்கிறவரும் அவரே தான். புராணங்கள்ங்கிறது 18 புராணங்கிறதுனா 18 சினிமான்னு எடுத்துக்கோங்க. அதில் ஹீரோவும் அவர் தான், ஹீரோயின் அவர் தான், வில்லனும் அவர் தான், வேற ஆள் கிடையாது. அது புரிஞ்சுட்டா நமக்கு மட்டம் தோணவே தோணாது இல்லையா? பிரம்மாவுடைய அவருக்கு தூக்கம் வந்துடுத்து, தமஸ் வந்தபோது அவர்கிட்டேருந்து வேதங்களை அசுரன் கொண்டு போயிட்டான், ஹயக்ரீவனுங்கிற அசுரன் கொண்டு போயிட்டான்னு புராணம் சொல்றது மத்ஸ்யாவதாரத்துக்காக. இன்னைக்கு வேதம் சொல்ல வேண்டியவா ஒரு அஜ்ஞான தூக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருமே அந்த கேட்டகரி தான். இழந்துட்டோமா இல்லையா? அசுரன் தூக்கின்னு போயிட்டான்னா நம்ம வேதத்தை இழந்துட்டோமா இல்லையா? அது அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறவா அதை எழுந்துட்டோமா இல்லையா? வேதம்ங்கிறது உலகத்தோட க்ஷேமத்துக்காக தபஸாக வாழ்க்கையை வாழக்கூடிய சில பேர் சொல்லணும். ஆனால் க்ஷேமம் எல்லாருக்கும்னு வச்சிருக்க, பலன் எல்லாருக்கும், கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியவா சில பேர்னு வச்சிருக்க. அந்த தபஸ் எல்லாரையும் பண்ண முடியாதுங்கிறதுனால பரம்பரையாக வரணுங்கிறதுக்காக கோட்டை விட்டுட்டோம் இல்லையா? இப்போ பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து பிரம்மாண்ட மீனாக அந்த அசுரனை வதம் பண்ணி வேதத்தை மீட்டார்னு சரித்திரம். பிரளய பயோதி ஜலே கோபால கிருஷ்ணா திருத்தவானசி வேதம் விஹித வஹித்ர சரித்திரம் அகேதம் கேசவாதிருத மீன சரீரா ஜய ஜகதீஷா ஹரே திருத மீன சரீரா ஜய ஜகதீஷா ஹரே. வேதத்தை ரிட்ரீவ் பண்ணுறது, மீட்கிறது. வேத சம்ரக்ஷணம்னா என்ன? வேதத்தெல்லாம் புக்காக போட்டு லைப்ரரியில் அடுக்கி நப்திலின் பால்ஸ் போட்டு பத்திரமாக வச்சுட்டா அது வேத ரட்சணமாகுமா? யார்கிட்ட வேதம் இருக்கோ அவ ரட்சிக்கப்பட்டா வேதோ ரக்ஷதி ரட்சிதா இல்லையா? அப்போ எல்லாராலையும் அது சொல்ல முடியாதுங்கிறதுனால தவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சில பேருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். வேதத்தோட சாரம் காயத்ரியில் இருக்குன்னு குருமகாராஜ் சொல்றார். காயத்ரியோட சாரம் பிரணவத்தில் இருக்குன்னு சொல்றார். இப்போ 4 வேதம் அத்தியனம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலன் காயத்ரி சொன்னால் கிடைக்கும். காயத்ரியோட சாரம் பிரணவத்தில் இருக்குது. பிரணவத்தை சன்னியாசிகள் தான் சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு ரைட்டுக்கு டைரக்டாக சொல்லக்கூடாது. ஹரி ஓம்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் நம சிவாய் அப்படி சொல்லலாம். வெறும்னா ஓம்காரம் சன்னியாசிகள் தான் சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. இப்போ காயத்ரி சொல்லலாம். இப்போ காயத்ரி சொல்லலாமா? அப்போ எல்லாரும் சொல்லலாமா? செல் ரிங்டோன்லேயே வந்துவிடுத்தேன் வித் ப்ரொனவுன்சியேஷன் மிஸ்டேக். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வேத மந்திரம் வித் மிஸ்டேக்ஸ் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு உபதேசம் ஆகிட்டு தான் சொல்லணும். அப்போ எல்லாரும் சொல்லக்கூடாதுன்னா அந்த பலன் எல்லாருக்கும் கிடைக்காதா? சில பேர் சொல்கிறாளே அது எல்லாருக்கும் தான்.
ஆனால் எங்களுக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கே, என்ன பண்ணலாம்? 4 வேதத்தோட சாரம் என்ன? வேதம் 4 மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமசிவாயவே. போதியந்த சுவாமிகள் நாம சித்தாந்தம் பண்ணார். சிவ ராம கிருஷ்ணா இந்த 3 நாமாக்கள்ல எது வேணாலும் நீ சொல்லு. அனந்த நாமாக்கள் இருக்கு பகவானுக்கு. ரொம்ப சுலபமானது இந்த 3. இது 3த்துல பஜனையில எல்லாத்தையும் பாடு. ஜபத்துக்கு 1 வச்சுக்கோ. ஏக தத்துவ நாம திருட தரிமனா. அப்படி பண்ணினால் வேதம் அத்தியனம் பண்ணின பலன் உனக்கு கிடைக்கும். இது யாருக்கு? வேத அத்தியனம் பண்ண முடியாத வாழ்க்கை. பண்ண முடிஞ்சவா அந்த ரூட்டுக்கு போகக்கூடாது. அவள் என்ன பண்ணணும்? இதையும் பண்ணணும், அதையும் பண்ணணும். பாகவத தர்மம் ஒரு கையில், வைதிக தர்மம் ஒரு கையில். ஏக்நாத் மகாராஜ் அப்படி இருந்தார், ஸ்ரீதர் ஐயாவாள் அப்படி இருந்தா. அந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் இந்த தேசத்தில் இருந்திருக்கா. வேத ரட்சணங்கிறது என்ன அப்படின்னா, வேதத்தோட சாரத்தை தெரிஞ்சுண்டு அந்தணன் என்போன் அறவோன் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு எழுகலாங்கிறார் திருவள்ளுவர். தர்மமே வடிவமானவன் யாரோ அவன் அந்தணன். எல்லா உயிர்கள்ட்டையும் அப்படி ஒரு குளிர்ந்த ஒரு கருணை, ஒரு அன்பு இருக்கிறவன் யாரோ அவன் அந்தணன்னு சொன்னார் இல்லையா? குருமராஜ் என்ன பண்ணினார்? அவருடைய தத்துவத்தை சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுத்து விவேகானந்த சுவாமி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ராமகிருஷ்ண மடத்தில் எப்படி சம்பிரதாயம்னா, அந்தணர்கள் வேதம் சொல்றதுங்கிறது பொதுவாக நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். முறைப்படியா தவ வாழ்க்கை வாழ்ந்து வேதம் சொல்றவா பிராமணான்னு மாத்திட்டேன். அவ்வளவுதான் விஷயம். பிரம்மா கோட்டை விட்டா மாதிரி நம்ம கோட்டை விட்டுட்டோமோ இல்லையா? உலகம் இருக்கிற மட்டுக்கும் உலகத்துக்கு வேதம் வேணும். வேதத்தை இழக்க முடியாது, இழக்கக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்களால் தான் நம்ம எல்லாம் ஆளப்படுறோம். இது 3ம் இல்லாத வாழே கிடையாது. ரேஷியோ ஈக்குவலாக இருக்கவும் இருக்காது. சில பேருக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கும். நான் தான் இதை பண்ணினேன் தெரியுமா உனக்கு, அவன் சும்மா தேவையில்லாமல் பேர ஸ்டீலிங் த கிரெடிட், ஐ ஒன்லி டிட் தட். இது ரஜோகுணம். எப்போ பார்த்தாலும் திங்கிறது, தூங்குறது, டிவி பார்க்குறது, இது தமோகுணம். பகவத் காரியத்திலே ஈடுபட்டு இருக்கிறது சத்துவகுணம் இல்லையா? பலவிதமான ஜனங்களில் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவா இருப்பா, ஏழ்மையில துன்பப்படுறவா இருப்பா, வீட்டில் துக்கம் இருக்கும், படிப்பு வராமல் இருக்கும், உத்தியோகம் வராமல் இருக்கும். எத்தனையோ விதமான ஜனங்கள் இவாளை சத்சங்கத்து மூலமாக உள்ள இழுத்து, இவாளுக்கு தமோ குணம் இருந்தால் ரஜோகுணம் கொடுத்து, ரஜோகுணம் இருந்தால் சத்துவகுணம் கொடுத்து, அந்த 3 நிலையை தாண்டின நிலைன்னு ஒன்று இருக்கு. திரிகுணாதீத நிலைன்னு ஒரு நிலை. அந்த நிலைக்கு கொண்டு வந்து அவளை குவாலிஃபை பண்ணி அவளுக்கு வேதம் சொல்லி தரப்படுறது இந்த மடத்தில். இதை டிபேட் பண்ண முடியுமா? நம்ம குவாலிஃபிகேஷனுங்கிறது பை பர்த் அப்படிங்கிறது பொதுவாக உள்ள விஷயம். வர்ணாசிரம தர்மத்தை ராமகிருஷ்ண மடத்தில் விமர்சனம் பண்ணலை, கிரிட்டிசைஸ் பண்ணலை, மறுக்கலை. சுவாமிஜியே சொல்றார், வர்ணா சிஸ்டம்ங்கிறது தேவைன்னு சொல்றார். ஆனால் டிஸ்கிரிமினேஷன் பண்ணி ஒருத்தரை ஒஸ்தி மட்டம் காட்டுறதுக்கு இல்லை. ரொம்ப சிம்பிள். யாருக்கு ஆர்வம் இருக்கோ, யாருக்கு அதுக்கான தபஸ் இருக்கோ, யார் தன் வாழ்க்கையை லோகக்ஷேமத்துக்கு தியாகம் பண்ண முடியுமோ அவனுக்கு தானே வேதத்தை கொடுக்க முடியும் இல்லையா? குருமராஜ் பாடசாலைக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா பாத்துல. குருமராஜ் சொல்ற, இதை படிச்சா எனக்கு பகவத் அனுபவம் கிடைக்குமான்னு கேட்கிறேன். கிடைக்குங்கிற பதில் அவருக்கு வாத்து பெரியவா சொல்லலை. படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். வேதம் படிக்கிறதுனால ஆத்ம ஞானம் உண்டாகணும்னு படிக்கிறவா எத்தனை பேர் இருக்கா தெரியாது. அவர்னு சொன்னார் பதில், இதை படிக்கிறதுனால அரிசியும் வாழைக்காவும் தான் கிடைக்கும்னா எனக்கு அந்த படிப்பு வேண்டாம். அந்த காலத்தில் தானே வருமானம், ஏதோ காரணம் தட்சிணை கொடுப்பா, அரிசி வாழைக்காய் தானே கொடுப்பா. இந்த படிப்புனால எனக்கு பகவான் வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நோ காம்ப்ரமைஸ், ஒன்லி பகவான். அப்புறம் அவர் அனுபவத்தினால் அவர் அதை அடைஞ்சு விட்டார். அதுக்கப்புறம் வேதாந்தங்களில் சொன்னதெல்லாம் பண்டிதாள் அவர்கிட்ட பேசும்போது இந்த அனுபவம் எல்லாம் தனக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்குன்னு அவர் புரிஞ்சுட்டார்.
இன்னைக்கு வேதத்துக்கு அது சம்பந்தமான பாஷ்யங்களோ புஸ்தகங்களோ நல்ல ப்ரொனவுன்சியேஷனோட ஒரு புக்கு வேணும்னா எங்கே வரா எல்லாரும்? ராமகிருஷ்ண மடத்துக்கு தான் வரா இல்லையா? அண்ணா சுப்பிரமணியர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார், அம்பாள் உபாசகர், குருதேவரோட பரம பக்தர். அவர் அத்தனை புஸ்தகம் போட்டிருக்கார். ருத்ர பிரசனத்திலேருந்து எல்லா விதமான சிக்ஷாவலியிலேருந்து என்னென்ன வேத சம்பந்தமான புஸ்தகம் நிறைய புக்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. நான் சொன்னேன் அந்த மாதிரி வித் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். கரெக்டாக ஒரு புக்கு வேணுமா இங்கே நம்ம பார்க்கலாம். இங்கே பூஜை நடக்கும்போது பார்த்தேன்னா அப்படி ஒரு ஸ்ரத்தையோட, வைதீக ஸ்ரத்தையோட, நோ காம்ப்ரமைஸ் அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதை குணத்தை கொடுத்து, குணத்தினால அந்த வேத வித்தியை கொடுத்து வேத ரக்ஷணங்கிறது இங்கே நடக்கிறது நம்ம பார்க்குறோம். இது ராமகிருஷ்ண அவதாரத்தோட பெரிய கைங்கரியம், சாதாரண விஷயம் இல்லை, நினச்சி பார்க்க முடியாது. ஒரு குலத்தோட லிமிட் பண்ணணுங்கிற மாதிரி நாம் புரிஞ்சுட்டு இருக்கோமே தவிர, வேத காலத்தில் பார்த்தா யாருக்கு பக்தியும் ஸ்ரத்தையும் இருக்கோ, யாரால் தியாகம் பண்ண முடியுமோ, யாரால் லோகக்ஷேமத்துக்கு தன்னையும் அர்ப்பணிக்க முடியுமோ அவளுக்கு வேதம் கற்றுக் கொடுத்துருக்கான்னு தான் ரிஷிகளோட சரித்திரம் இருக்குது. சுவாமிஜிட்ட ஒருத்தர் கேட்டார், விவேகானந்த சுவாமிகிட்ட, நீங்கள் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்குறீங்களே சுவாமி, பொதுவாக பிராமணாளுக்கு தானே கொடுப்பான்னு. சுவாமிஜி சொன்னார், எங்கிட்ட தீட்சை வாங்கிட்டு வா, எல்லாரும் பிராமணான்ட்டார். முடிஞ்சு போச்சு. ராமானுஜன் அப்படி தானே எல்லாரையும் ஏற்றுண்டார்னு அவரோட சரித்திரம் சொல்கிறது. வேத ரக்ஷணம்ங்கிறது வராதவனுக்கு திணிக்கிறது இல்லை. இது படித்தா நம்ம நன்னா வாழ்வோமாங்கிற குழப்பம் இருக்கிறவாளுக்கு கம்பல் பண்ணுறதில்ல. இது நம்ம தர்மம், இதை நம்ம பண்ணணும், பண்ணினா லோகத்துக்கு க்ஷேமம். ஒரு வேளை நான் அர்க்கியம் பண்ணுறதும், நான் சந்தியாவதனம் பண்ணுறதும், காயத்ரி ஜபிக்கிறதும் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேர் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். யஜ்ஞ யாகங்கள் பண்ணுறேன், அவ்வளோ பேர் நன்னா இருக்கலாம். லோகா சமஸ்தா சிக்கனோ பவத்து தான் சொல்லியிருக்கு. வேத பாராயணம் பண்ணுறேன், லோகக்ஷேமத்துக்காக தான் சங்கல்பமே பண்ணுவான். ஒரு பெரிய யாகம் அவ்வளவு ஜனங்களும் சர்வேஜனா சிக்கனோ பவத்து இப்படி தான் இருக்கு. ஆனால் அதோட அருமை தெரியாமல் பிரம்மா கோட்டை விட்டாப்புல கோட்டை விட்டுட்டோங்கிறத நமக்கு மீட்டு கொடுத்த மத்ஸ்யாவதாரம் போல அந்த வேத தர்மம் இருக்கும்படியாக பண்ணி, அது நிலைக்கும்படியாக பண்ணி, சர்வத்திர ஜனங்களுக்கும் அந்த பலன் போய் சேர்றாப்பல பண்ணி வேத ரக்ஷணத்தை பண்ணி கொடுத்துருக்கார் குரு மகாராஜ். கூர்மாவதாரத்தோடைய தத்துவம்னு எடுத்துட்டா இது முதல்ல வேத ரக்ஷணம், இது தேவ ரக்ஷணம். தேவாளுக்கும் அசுராளுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். புராணங்கள் அப்படி தான் சொல்கிறது. அசுராள் பலம் உள்ளவா, தேவர்களுக்கு சரீரத்தில் பலமும் இல்லை. அப்போ அவள் அமிர்தம் சாப்பிடலையாம். அமிர்தம் சாப்பிட்டா தான் மரணம் இல்லாத அமரத்துவம் வரும். அப்போ அவள் மர்த்தியர்கள் தான், ஓங்கி அடித்தா போயிடுவான். இந்த மாதிரி நிலையில் என்ன பண்ணுறதுன்னா, பகவான் அமிர்த மதனம் பண்ணும்படியாக சொல்லி, பாகவதத்தில் அந்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பேன். மந்திரமலையை மத்தா போட்டு, வாசுகிய கயராக போட்டு தேவர்கள் அசுராலும் கடைஞ்சான் இருக்கு. அப்போ அது இம்பேலன்ஸ் ஆன போது கூர்ம அவதாரம் எடுத்து பகவான் அதை தாங்கி, அஜிதன்கிற பேரில் அவரே மேலே இருந்து அந்த மத்தை ப்ரெஸ் பண்ணி, தேவர்கள் பக்கத்துலேயும் இருந்து கடைஞ்சி, அசுரால் பக்கத்துலேயும் இருந்து கடைஞ்சி, படாது பாடுபட்டு அமிர்தத்துக்காக கடையும் போது முதல்ல என்ன வந்ததுன்னு ஆலகால விஷம் வந்தது. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எல்லாரும் தலை தெறிக்க ஓட, எல்லாரும் வேண்டாங்கிறத ஏற்றுட்டு எல்லாருக்கும் வேணுங்கிறத கொடுக்கறது ஒரே ஒருத்தர் இருக்கார், சிவபெருமான். எல்லாரும் அங்கே ஓடுங்கன்னு பகவான் ரீடைரக்ட் பண்ணி விட்டார். ஆலகால விஷத்தை சாப்பிட்டு பகவான் அமிர்தத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறது. இப்போ யார் தேவர்கள் இந்த இடத்துல அப்படின்னு எடுத்துட்டா, யார் தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்து லோகக்ஷேமத்துக்காக லௌகீக சுகத்தை மதிக்காமல் பகவானுக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணுறாளோ அவள் எல்லாரும் பூசுரர்கள் தான், தேவர்கள் தான். அது ஒரு கம்யூனிட்டினால் வரக்கூடிய குவாலிஃபிகேஷன் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாள், வெளியில் போனால் நிறைய சம்பாதிக்கலாம்னு இருப்பாள். அவள் அந்த பண வரவை நினைக்காமல், பொருள் நாட்டம் இல்லாமல் அருள் நாட்டத்தோடு இங்கே வந்திருப்பாள். அப்படி வந்து சேவை பண்ணுறவா மூலமாக எத்தனையோ பேருக்கு படிப்பு போய் சேர்றது, வைத்திய வசதிகள் போய் சேர்றது, தர்ம காரியங்கள் நடக்கிறது, ஆத்தியாத்மிக அனுபவங்கள் உண்டாருது. யாரும் கை நாட்டு கேஸ் இல்லை, எல்லாம் நிறைய படித்தவா. எந்த படிப்பு படித்தா சம்பாதிக்க முடியுமோ அந்த படிப்பை படிச்சுட்டு அதை சம்பாதிக்காமல் இதை சம்பாதிச்சு, இது வேணுங்கிறவளுக்கு இது தரேன், அது வேணுங்கிறவளுக்கு அது தரேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுனா சாதாரண விஷயமா?
இப்போ தேவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா பகவான் ஓடோடி வந்து அவளை காப்பாற்றினான், எல்லா விதமான கட்டத்திலேருந்து அவளுக்கு ரட்சிக்கிறான் பகவான் அப்படின்னுட்டா, அது மாதிரி ராமகிருஷ்ண தத்துவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவா யாரோ. அகைன் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ங்கிற ஒரு லிமிட்டெட் ஃபார்முக்குள்ளே அவரை வைக்கிறது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவரே அதை ஒத்துக்கலை. அவர் அகண்டமானவர், பரபிரம்மஸ்வரூபம்னுட்டா எந்த மடத்தில் எந்த மகானை போய் பார்த்தாலும் அங்கே குருதேவர் தான் இருக்கார். எந்த கோவிலில் போய் எந்த சுவாமியை கும்பிட்டாலும் அங்கே குருதேவர் தான் இருக்கார். அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துக்காக வாழறவான் இன்னைக்கு மக்கள் இருக்காள். லோகக்ஷேமத்துக்காகவே தியாகம் பண்ணி வாழறவா. அசுர சக்திகள் வந்து அவளை மிரட்டும் போது அவள் நேருக்கு நேர் ஃபைட் பண்றவா இல்லை. ராமச்சந்திர மூர்த்தியை தூஷணை பண்ணி அவருக்கு செருப்பு மாலை போட்ட காலமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பெரியவாட்ட அந்த விஷயம் சொன்ன போது, அசுராள் இப்படி பண்றா, தேவர்கள் என்ன பண்ணுவான்னா நம்மளோட மெத்தடே வேற. பெரியவா என்ன சொன்னார், அப்படி பண்றாளா, எல்லாரையும் நோட் புக் கொடுத்து ஸ்ரீராமஜெயம் எழுத சொல்லுவோம். நம்மளோட மெத்தடு தான். பிள்ளையார் சிலையெல்லாம் உடைக்கிறான். எந்த சிலையெல்லாம் உடைக்கிறான் பற்றியோ, மேலே கூரை இல்லாத பிள்ளையாராக உடைக்கிறான். கோவிலுக்குள்ளே வந்து உடைக்க மாட்டேங்கிறான். எல்லா பிள்ளையாருக்கும் கூரையை போடு. மரத்தடி பிள்ளையாரையும் ஒரு 4 பேர் தண்ணியை விட்டு 2 அருகம்புல்ல போட சொல்லு. விநாயகரை கவலை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடு. பாசிட்டிவ் வே இல்லையா? அப்படி அரசாங்கத்தோட அச்சுறுத்தல் இருந்தாலும் இவ்வளோ பெரிய தர்மஸ்தாபனம் நடத்துகிறான்னு சாதாரண விஷயம் இல்லை. பிளேக் நோய் வந்து கல்கத்தாவில் ஏகப்பட்ட பேர் செத்து போய் அவளுக்கு வேணுங்கிற நிவாரண பணிகள் பண்ண முடியல, அதுக்கு பணம் இல்லைங்கிற நிலையில் விவேகானந்த சுவாமி சொன்னார், தேவைப்பட்டா வேலூர் மடத்தை வித்துடலாம்னு சொன்னார். கஷ்டப்பட்டு ஒரு ஜீவன் சாகிறது நான் சகிச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற என்ன ஒரு தியாகம். அவளுக்கு கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையாக வந்திருக்கும் அவளோட வாழ்க்கையில். கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ ப்ரெஷர்லாம் இந்த சுதந்திர போராட்ட காலத்துலலாம் யார் யார் மடத்துக்கு வரான்னு எல்லாம் லிஸ்ட் எடுப்பான். எல்லாத்தையும் சாத்வீகமான முறையிலேயே எதிர்கொண்டு ஜெயிக்கிறது. அப்படி பண்ணக்கூடிய தேவர்கள்னு சொல்லக்கூடிய சத்துவகுணம் இருக்கிற சாதுக்களை சதா ரட்சிக்கிறது. ஏகப்பட்ட சம்பவங்கள் குருமஹாராஜ் சரித்திரத்திலேருந்து சொல்லிகிட்டே போகலாம். அவரை நம்பி அவருக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தவா எப்படியெல்லாம் ரட்சிக்கப்படுறான்னு. அகண்டானந்த சுவாமி கங்காதர மகாராஜ் அவருடைய டைரக்ட் டிசேபிளில் ஒருத்தர். அவர் பரிவிராஜக வாழ்க்கை வாழும் பொழுது அவளுக்கு என்ன ஆதாரம், கையில் காசு பணம் கிடையாது. சன்னியாசிகள் யாராவது கொடுத்தாதான் ஆகாரம், தங்கிறதுக்கு இடம் கிடையாது. சொந்தமாக ஒரே ஒரு வஸ்து தான் இருக்கும், என்ன, குருநாதர் திருநாமம் ஒன்று தான், நாக்கு வேறு ஒன்றும் கிடையாது. காட்டுலையும் மலையிலையும் ஏறி போவா, பகவான் காப்பாற்றுவார். ஜெகநாத் மகாராஜ் சொல்றார், தோரப்பட்டா சாங்கட்டே குரு ரக்ஷி மாகே புடே குரு மாதா குரு பிதா குருவமுச்சி குலதேவதா. எவ்வளவு கஷ்டம் வேணா வரட்டுமே, என் குருநாதர் என்னை காப்பாற்றுவார்ங்கிற நம்பிக்கை இருக்குமா. மலை ஏறி போயிட்டு இருக்கிறத கால் ஸ்லிப்பாயிடுத்து, உருண்டுட்டார். கஷ்டம் வந்தாலும் சுகம் வந்தாலும் வாயில ஒரு நாமா தான் வரும், ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணான்னு ஒரு நாமா வரும். 2 கிலோமீட்டருக்கு உருண்டிருக்கார். எங்கேயோ ஒரு கோதுமை பயிரோட ஒரு வயலில் போய் விழுந்தாராம். அப்புறம் அங்கே இருக்கிறவாள்லாம், என்ன ஆச்சு இப்படி வந்துட்டேன், இந்த மலையில் ஏறிட்டு இருந்தேன், எவ்வளவு நேரமாக உருண்டேன்னா, நேரமெல்லாம் தெரியாது, லேசான 1-2 ஸ்ராப்பை தவிர ஒரு காயம் இல்லையா இல்லையா. வேற ஒரு சமயம் ஒரு இடத்துல தங்கியிருக்கார். இந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னாலும். வராகநகர் மடத்திலே வாழ இருந்தவா. அந்த கதையெல்லாம் படித்தா கண்ணில் தண்ணி வரும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் படிச்சுட்டு இருக்கிற படிப்பை வச்சு சம்பாதிக்க முடியாமல் அது ஒரு 10-12 இளைஞர்கள் குருமஹாராஜோட ஒரு திருவுருவத்தை வச்சுட்டு ராத்திரியும் பகலும் தபசு பண்ணி சத்சங்கம் பண்ணி பிட்சை எடுத்து சாப்பிட்டு இருந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப உருக்கமான ஒரு சரித்திரம். அப்போ அந்த வராகநகர் மடத்துலையும் சொன்னாலாம், இது பேய் பங்களான்னு. சுவாமிஜி சொன்னாராம், நான் எங்களை பார்த்தா பேய் பயந்துரும்னாராம். நாங்கள் ரொம்ப அதை விட டேஞ்சரானவா.
அப்படி கங்காதர மகாராஜ் அகண்டானந்த சுவாமி ஒரு இடத்துல தங்கியிருக்கார், இங்கே பேய் நடமாட்டம் இருக்குங்கிறான். நம்மளை என்ன பண்ண போகிறது? தூரத்தில் அப்படி ஏழை அசைஞ்சாலே பயந்து போயிடும் நம்மளாம். ராத்திரி உட்காண்டிருக்கார், நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். இந்த துந்துகாரி சரித்திரத்தில் வரும் அது மாதிரி அவரவர் ரூமுக்குள்ளே நடமாடுறான். திடீர்னு இங்கே தெரியலாம், திடீர்னு அங்கே தெரியலாம். 2-3 ஆடு வேற கூட இருக்குது. அப்புறம் பார்த்தா ஆட்டை காணும், ஆள் மட்டும் இருக்கான். அப்புறம் ஆளையும் காணும். தெரிஞ்சு போயிடுத்து நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுது. அவர் சொன்னாரா, நீ யாரா இருந்தாலும்ப்பா நான் உன்னோட கெஸ்ட்னாரான் சொல்லிட்டு குருமராஜ் திருநாமத்தை சொல்லியிருக்கார், ராம ரக்ஷா ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கார். அவருக்கு ஒன்றும் ஆகலேங்கிறது இல்லை விஷயம், அந்த ஜீவனுக்கு சத்கதி கிடைச்சிடுது. நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். கடவுளுடன் வாழ்ந்தவர்கள் வால்யூம் 1 and 2 படித்தேன்னா, சமீபத்தில் நான் ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருந்ததே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கா, அது நிறைய வைரல் ஆகின்னு இருக்கேன். வீட்டில் குழந்தைகளை எப்படி வளர்க்குறது, பேரண்டிங்கை சத்சங்கமாக எப்படி வளர்க்குறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். வீட்டில் நல்ல விஷயங்களை படிக்கணும், கேட்கணும். ஒரு புஸ்தகத்தை வச்சு படித்து எல்லாரையும் கேட்க சொல்லணும். ஆத்திர கலந்து உட்காந்து பேசுகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. 4 பேர் இருந்தால் 4 பேர்கிட்ட 4 செல்ஃபோன் இருக்குது, முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் இருக்கிறவரோட கனெக்ட் பண்ணிக்க முடியல, எங்கேயோ இருக்கிற யாரோடய கனெக்ட் பண்ணிக்கிறான். இதை நம்ம பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவல் லைப்ரரி வீட்டில் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நல்ல புஸ்தகங்கள் படிக்கணும். இப்போ குருமராஜ் ஜெயந்தி வருது, 12ஆம் தேதி அன்னைக்கு 40% டிஸ்கவுண்ட் தரா. சான்ஸ் விட்டுறக்கூடாது. எல்லார் வீட்லேயும் குருமராஜோட சரித்திரம் இருக்கணும், அம்மா சரித்திரம், சுவாமிஜி சரித்திரம் இருக்கணும், அமுதமொழிகள் இருக்கணும். அப்புறம் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்னு சாரதானந்த சுவாமி எழுதி தமிழில் கிடச்சிருக்கு. ராமகிருஷ்ணா த கிரேட் மாஸ்டரோட தமிழ். அது ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு எழுதப்பட்ட சரித்திரம். பிழையினாக உள்ள சரித்திரத்தை முதல்ல படிச்சிடணும், அப்புறம் தான் இதுக்கிட்டலாம் போகணும். அப்புறம் கடவுளுடன் வாழ்ந்தவர்கள்னு சன்னியாசி சிஷ்யாள் சரித்திரம், கிரகஸ்த சிஷ்யாள் சரித்திரம். நமக்கு ஒரு பக்தியும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். இவா காட்டின வழியில் நம்ம போக முடியும். நமக்கு கிரகஸ்த பக்தாள் சரித்திரம் தான் நமக்கு அப்பீலிங்காக இருக்கும். எல்லாத்தையும் உதறிட்டு போனவா கதையெல்லாம் பார்த்தா பிரமிக்க முடியும், நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் எப்படி அவளை பகவான் காப்பாற்றியிருக்கார் இல்லையா? அப்படி சத்துகுணம் மேலிட்டு பகவானே கத்தின்னு வந்துட்டவா ஒரு நாள் ஒரு வேளை கஷ்டப்பட மாட்டான். சத்தியம் இது. யாருக்கு குரு பக்தி இருக்கோ, யாருக்கு தெய்வ பக்தி இருக்கோ, யார் வாக்கில் நாமம் இருக்கோ, யார் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கர்மானுஷ்டானங்களை பண்ணானோ, யாருக்கு வேதத்தில் தர்மத்தில் நம்பிக்கை இருக்கோ, ஒரு நாள் கஷ்டப்பட மாட்டான், ஒரு வேளை கஷ்டப்பட மாட்டான். இது சத்தியம். அமிர்தம் கொடுத்தார் தேவர்களுக்குங்கிறது மட்டும் இல்லை விஷயம். நம்ம வாழ்க்கையை அமிர்தமயமாக மாற்றிடுவார், மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்துடுவார். அப்படி சாதுக்களை ரட்சிக்கிறாருங்கிற இடத்துல இந்த இடத்துல தேவரட்சணம். அப்புறம் வராக அவதாரம் பூரட்சணம், பூமியை காப்பாத்துறது. என்ன ஆச்சுன்னா, ஹிரண்யாட்சங்கிற அசுரன் பூமாதேவியை கொண்டு போயிட்டான், ஆவரண ஜலத்தில் அமைக்கிட்டான் அப்படின்னு புராணம் சொல்றது. பகவான் யஜ்ஞவராக ரூபம் எடுத்துட்டு போய் ஹிரண்யாட்சனை கொன்னுட்டு பூமாதேவியை திருப்பியும் கொண்டு அவளோட இடத்துல அந்த ஆர்பிட்டில் கொண்டு அவளை வச்சார் அப்படின்னு சொல்றது. ஹிரண்யம்னு சொன்னா பைசா, அக்ஷன்னா கண்ணு. பணமே கண்ணா இருக்கிறவன் தான் ஹிரண்யாட்சன். செத்து போயிட்டான்னு புராணத்தில் போட்டிருக்கேன். நிறைய பேர் இருக்காளே இப்போ, நமக்கு தோணுமா இல்லையா? லைஃப்பில் பணம் சம்பாதிக்கிறது தவிர 2வது லட்சியமே இல்லாதவா இருக்கா. அதை விட முக்கியம், சம்பாதிக்கிறதுல ₹1 செலவே பண்ணக்கூடாதுங்கிற குறியோடு இருக்கிறவா இருக்கா. பணம் 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 சேர்த்து வச்சுட்டு எந்த தர்ம காரியமும் பண்ணாமல் இருக்கக்கூடியவா. இது அப்படியே அட்டர் மெட்டீரியலிசம். இந்த மெட்டீரியலிசம் என்ன பண்ணுறது, உலகத்தை அமிழ்த்தி விடுறது, ஆவரண ஜலத்தில் உள்ளே கொண்டு போய் மீள முடியாதபடிக்கு ஆக்கிவிடுறது. யஜ்ஞவராக ரூபமான பகவான் அவதாரம் பண்ணி அந்த மெட்டீரியலிசத்தை வதம் பண்ணி பூமியை திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வரார். அப்படிங்கிறது இந்த உலக மயக்கத்தில் மூழ்கி கடந்த ஜனங்களை
சத்சங்கம்ங்கிற ஒரு பலத்தை கொடுத்து நாம மகிமையை கொடுத்து குருமராஜ் மீட்டாருங்கிறது நிறைய சரித்திரங்கள் இருக்கு. டாக்டர் ராமன் ஒருத்தர் இருந்தார், கிரகஸ்த பக்தர். நல்ல பணங்காசு வசதியெல்லாம் இருக்கும்போது நமக்கு பகவான் ஞாபகம்லாம் வராது. எப்போ கோவிலுக்கு போவோம்? கஷ்டம் வந்தால் டெஃபினட்டாக போவோம். அதுலேயும் எந்த கோவிலுக்கு போவோம்? ஜோசியக்காரன் எந்த கோவிலுக்கு சொல்லணும் அந்த கோவிலுக்கு போவோம். நீங்கள் போன மாதம் எந்த கோவிலுக்கு போனோம்? அம்பாள். இப்போ உங்களுக்கு கிரகநிலை சிவன் காட்டுறது, அம்பாளை கும்பிடாதீங்க, சிவன் கும்பிடுவோங்கிறான். அவனை தீர்மானம் பண்ண முடியும்? முரளிதர சுவாமிகிட்ட ஒருத்தரம் பேசிட்டு இருக்கிறத சொன்னேன். தெய்வ பக்தியை விட நவகிரக பக்தி ஜாஸ்தியாக எடுத்து சுவாமிஜி. எல்லாரும் தர்பாரண்யேஸ்வரரை மறந்துவிட்டா சனி பகவானை பிடிச்சுட்டா, வைத்தீஸ்வரனை மறந்துவிட்டா அங்காரகனை பிடிச்சுட்டா, நாகநாதரை மறந்துவிட்டா ராகு கேதுவை பிடிச்சிக்கிறான்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், அப்படி சொல்லாதே, அப்படியாவது வராளே, அப்படியாவது வராளே. பரமேஸ்வரனையும் மகாவிஷ்ணுவையும் அம்பாளையும் கும்பிட்டா உனக்கு பக்தி ஞான வைராக்கியம், அதை வச்சுன்னு என்னையா பண்ணுறது? எங்களுக்கு வேண்டான்னு விடுவாள். எங்களுக்கு பணம் காசு வேணும், உடம்பு ஆரோக்கியம் வேணும், வியாதியே வரக்கூடாது, அப்படியே ஒரு 10,000 வருஷம் இருக்கணும், தொட்டடமெல்லாம் பணமாக வரணும். என்ன பேராசை மனுஷாளுக்கு! வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடுத்துங்கிறத வேதனை வருது. அப்போ உடனே எங்கேயாவது போனால் அதுக்கு நிவாரணம் கிடைக்குமான்னு வருது. கஷ்டம் வரும்போது பகவான்கிட்ட வந்தால், குருநாதாள்கிட்ட வந்தால், சத்சங்கத்துக்கு வந்தால் நிவாரணம் கிடைக்குங்கிறது சத்தியம். அந்த பக்தி முதல்லையே இருந்தால் கஷ்டம் வராமலே இருக்குங்கிறது சத்தியம். திரௌபதி எல்லாரும் கை விட்டுட்டானோடனே ஹிருதய கமல வாசா கிருஷ்ணான்னு கத்தினா இல்லையா? பகவான் அக்ஷயம்னு புடவை கொடுத்தார். முதல்ல கத்திருந்தா துச்சாசனம் இழுத்தே இருக்க மாட்டான். நமக்கு தோணாதே. கட்டம் முத்தும் போது தான் தெய்வ ஞாபகமே வருது. யார் பகவானோட பழகின வாழ்க்கை. நம்ம நிலைமை என்ன? அப்போ குருமராஜரை பற்றி கேள்விப்பட்டு என்ன பேப்பரில் போட்டிருக்கேன், ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் எழுதியிருக்காரு, அப்போ டெஃபினட்டாக ஒரு பெரிய மகானாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இவன் போகிறா. மத்தியான நேரம் உள்ள நுழையிறா. அவர் உட்காந்துருக்கார். அதாவது பெரிய மகான்னு போட்டிருக்கேன் அப்படின்னா அவளுக்கு ஒரு பெரிய சிம்மாசனம்லாம் போட்டுட்டு ஒரு 10 பேர் பிஎல்லாம் ஒன்றும் கிடையாது. கேஷுவலாக உட்காந்துருக்கார், வேட்டி கட்டின்னு கட்டில் மேலே உட்காந்துருக்கார். பேச பேச தான் அவருடைய ஒரு டெப்த்து என்னன்னு அவளுக்கு தெரிகிறது. அப்போ அவர் கேட்குறார், கடவுள் இருக்குன்னு சொல்கிறாளே, ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? பார்க்க முடியலையே அப்படின்னார். நல்ல மத்தியான நேரம் அது. வெளியில் போய் நட்சத்திரங்கள் தெரியறதான்னு பாரு அப்படின்னா தெரியாது. ஏன்? பகலில் சூரிய வெளிச்சத்தில் தெரியாது. இப்போ நட்சத்திரங்கள் இல்லையா? இருக்கு, ஆனால் தெரியாது. அப்படிதான் பகவான் இருக்கான், நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த லௌகீக பிரகாசத்தில் மாட்டின்னுட்டோம், ஞான பிரகாசம் இல்லை. உலக விஷயத்தில் இருட்டு வந்துடுத்துன்னா ஆன்மீக விஷயத்தில் வெளிச்சம் வரும். அவர் சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக சொன்னாதான் ஒத்துப்பார். அதனால் கடவுள் இருக்கார், அதுக்கான வேலை வரும்போது உனக்கு நட்சத்திரம் தெரியுங்கிறாப்புல உனக்கு வேலை வரும்போது பகவான் தெரியவார்னார். கன்வின்சிங் ரிப்ளை. அடுத்தது என்ன பண்ணார்? அவரோட அத்தை பேரன் ஹிருதயன் கூடவே இருப்பான். இவர் தன்னை யார் என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல. ஹிருதயன்ட்ட சொல்கிறார், உனக்கு தான் வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தியே, இவர் டாக்டர், இவர்கிட்ட காட்டுனார். வளவளத்து போயிட்டார். நான் டாக்டர், இவருக்கு எப்படி தெரியும்? அப்புறம் பையன் காலமானதெல்லாம் சொல்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் சொன்னார். இவர் மகானோ மகான் இல்லையோ, இவர்கிட்ட என்ன சக்தி இருக்கோ தெரியல, ஆனால் இங்கே வந்தால் ஒரு அமைதி கிடைக்கிறதுன்னு தோணி போயிடுது. அதுதான் ஆரம்பம். திருப்பி திருப்பி வர ஆரம்பித்தார். அவரோட குணங்கள்லாம் மாறிடுது. கொஞ்சம் கருவித்தனம் இருந்தது. அப்பவும் எனக்கு எப்பவும் மனசு சந்தோஷமும் ஆனந்தமும் அமைதியும் வேணும். நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். வீட்டுக்கு பக்தாள் பாகவதாள்லாம் கூப்பிடு, பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, பாகவதாள் சத்சங்கங்கள்லாம் வரட்டும், நானும் வரேன், மாத்துக்கு வரேன், வருவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுனார். ஆஹா, பெரிய விஷயமாச்சே, பணம் செலவழியுமே, பணம் செலவழியுமே. ஆனால் மறுத்து பேச முடியல, சரின்னு விட்டார். ஆனால் அந்த தரம் மனசு இருந்து செலவு பண்ணாரோ, கஷ்டப்பட்டு செலவு பண்ணாரோ, அவர் பண்ணின செலவுக்கு மேலே கிடைச்ச ஆனந்தம் பல மடங்காக இருந்தது. நாச்சத்தி ஆனந்த கல்லோல பவித்திர காணே நாமாவளி, அப்படி ஒரு ஆனந்தம். பாகவதாள்லாம் பாடும்போது
யார் ராமனா வந்தாரோ, யார் கிருஷ்ணனா வந்தாரோ, யார் ராமனும் கிருஷ்ணனுமா சைத்தன்ய மகாபிரபுவா வந்தாரோ அவரே ராமகிருஷ்ணனா வந்திருக்கார். அவர் வந்து நர்த்தனம் ஆடும்போது அது எப்படி இருக்கும், அந்த காட்சி எப்படி இருக்கும்? அத்தனை பேரும் ஆடி பாடி ராதே ஷாம கிருஷ்ண நாம மே காவு ரே, ராதே ஷாம கிருஷ்ண நாம, ராதே ஷாம கிருஷ்ண நாம மே காவு ரே, ஹரே ராம ஹரே கிருஷ்ண நாம ஜபோ ரே, संतत साधु संग में मिलो रे, सद्गुरु सेवा पूजा भजन करो रे, राधे श्याम कृष्ण नाम में गाऊं रे, हरे राम हरे कृष्ण नाम जपो रे, அத்தனை பேரும் ஆடி பாடுவா. குரு மகாராஜ் தன்னை மறந்து இந்த பாடுறவர்கிட்டேருந்து பாட்டு எடுத்துட்டு இவர் பாடுவார். மகேந்திரநாத் குப்தாஜி எழுதுறார், கந்தர்வாள்லாம் இப்படி பாடுவான்னு புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம், இந்த குரல் கந்தர்வாளுக்கு இருக்குமாங்கிற. சுமாராக பாடுறவாளுக்கே கந்தர்வ கானமணின்னு டைட்டில் கொடுப்பான். கந்தர்வன்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, அவனுக்கு மேல்சாவே வந்து பிடிக்க முடியாது, திண்டாடிட்டு இருப்பான். நிஜமான கந்தர்வ கானம் கேட்டால் மனசு உருகிறது, கரையிறது. அந்த சத்சங்கத்தோட ருச்சியை கொடுத்து பணப்பற்ற ஒழிச்சு விட்டார் அவர்கிட்டேருந்து. இப்போ என்ன ஆயிடுத்து, அவர் தான் ஃபஸ்ட்டு வீட்டில் சத்சங்கம் வச்சுட்டவர் டாக்டர் ராம் தான். அவர் எங்காத்தில் வச்சுக்கணும் அவள் வீட்டில் வச்சுக்க ஆரம்பிச்சா. என்ன குரு மகாராஜ் வர்றார் நம்ம வீட்டுக்கு, இந்த ஆனந்தம் கிடைக்குமா அப்படி எல்லார் வீட்லேயும் சத்சங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதை திருப்பி பண்ணுவோம், நாமா சொல்லுவோம்னு சொல்லி அத்தனை பேருடைய அந்த மெட்டீரியலிசத்தை இல்லாமல் பண்ணினார் தன் வாழ்நாளில். இப்புறம் இவரோட சிஷ்யர் என்ன பண்ணார், விவேகானந்த சுவாமி மெட்டீரியலிஸ்டோட பீக்கில் இருந்த அமெரிக்காவுக்கு போய் இல்லையா, பணம் சம்பாதிக்கிறத தவிர வேறு ஒன்றுமே லட்சியம் இல்லை, போகம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு இருக்கிறவாளுக்கு யோகம்னு ஒரு வேர்டு இருக்குங்கிறத கற்றுக் கொடுத்தது அவர் தான். போகம் வந்து ரோகத்தில் கொண்டு விட்டுரும், யோகம் தான் பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கும்னு கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். அவருடைய உபன்யாசங்கள் கேட்டுட்டு எத்தனை ஃபாரினர்ஸு தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானே கதி சேவையே கத்தின்னு நம்ம தேசத்துக்கு வந்தான்னு சரித்திரம் காட்டுறது. இன்றைக்கும் நிறைய ஃபாரினர் சத்சங்கெல்லாம் நடக்கிறது, நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த தேசத்துக்கு வரா. சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், இங்கே இருக்கிறவாள்லாம் அங்கே போகிறா, அங்கே இருக்கிறவாள்லாம் இங்கே வரா, இங்கே இருக்கிறவா அங்கே வருது பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அங்கே இருக்கிறவா இங்கே வருது பக்திக்குன்னு சுவாமி சொல்லுவார். ஆனால் இதுக்கு முதல்ல விதை போட்டது விவேகானந்த சுவாமி தான். அவருக்கு முன்னாடி எந்த இந்தியன் மூக்கும் அங்கே போனது கிடையாது, யாரும் நம்ம வேதாந்த தத்துவத்தை சொன்னதில்லை. ஃபாரினில் போய் இருந்தும் கூட பிரவச்சனத்துக்கு கொடுத்த பணமெல்லாம் ரொம்ப செலவழியப்படாதுன்னு மினிமம் எக்ஸ்பென்சஸோடு சேர்த்து வச்சு அவ்வளவையும் கொண்டு வந்து இங்கே பிரம்மானந்த மகாராஜிட்ட கொடுத்து, குரு மகாராஜ் என்ன நினைச்சாரோ அதை பண்ணணுங்கிறதுக்கு ராமகிருஷ்ண மிஷனுக்கு அர்ப்பணம் பண்ணினார் விவேகானந்த சுவாமி. இந்த தனித்தனியாக பார்த்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, விவேகானந்தர்னு சொல்கிறோமே தவிர ஒரே சக்தி தான். ஒன்று அக்னி, ஒன்று அக்னியோட உஷ்ணம், ஒன்று அக்னியோட ஜோதி, அவ்வளோதான். ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. மூணு தெரிகிறது. நம்ம ஷண்மதம்னு சொல்கிறோம் இல்லையோ, அது மகாபரிவா சொல்லும்போது தெய்வத்தின் குரலில் ஷண்மதம்னு சொல்லியிருக்கு. ஆனால் பிள்ளையார் முருகன் வழிபாடெல்லாம் சைவத்திலே சேர்ந்து போயிடும், சூரிய நாராயண வழிபாடு மகாவிஷ்ணுவில் சேர்ந்து போயிடும். ஆனால் தனி வழிபாடாக இருக்கிறது எதுன்னா ரத்னத்ரயம்ங்கிறார். பரமேஸ்வரன், அம்பாள், மகாவிஷ்ணு, இது மூணுத்துக்கு தான் தனியான ஒரு வழிபாடு இருக்குன்னா. அப்படி மகாவிஷ்ணு அவதாரமான குருதேவர், சிவ அவதாரமான சுவாமிஜி, அம்பாளான அம்மா, ரத்னத்திரயம் தான் இங்கே இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அவதார காரியம் என்னென்னா அப்படி கம்பைண்டாக தான் இருக்கும். அம்மாவோட சரித்திரத்தையும் பார்த்தா பண வெறி பிடிச்ச சொந்தக்காரனாக இருந்திருக்கான், பணத்துக்காக எதை வேணால் பண்ணக்கூடியவாளாக இருந்திருக்கான். எங்கேயும் ஒதுங்கி போய் காட்டில் இருக்கிற 4 ரிஷிகளுக்கு சொல்கிறது இல்லை வேதாந்த தத்துவம். லௌகீக வாழ்க்கையில் மூழ்கி தெய்வமே தெரியாத வாழ்க்கை கொண்டு போய் சேர்க்கறதான்.
அதை தான் 3 பேருமே பண்ணினான். இந்த மெட்டீரியலிசம்ங்கிற ஹிரண்யாட்சனை இல்லாமல் பண்ணி சத்தர்மத்தை கொண்டது பூமியை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாப்பல பண்ணினா இன்னைக்கு ராமகிருஷ்ண மிஷன் உலகம் பூரா இதை தான் பண்ணிட்டு இருக்கு. சரி, இப்போ எல்லாரும் திருந்திட்டாளான்னு ஒரு கேள்விக்கு போனோம் நம்ம உடனே இல்லையா. மகாராணி முரளிதர சுவாமியோட ஒரு பக்தன்கிட்ட சொன்னார், நிறைய பக்தர்கள் வரா, பஜனைக்கோ சத்சங்கத்துக்கோ நல்ல கூட்டம் வருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், திருப்தி அடைய மாட்டேன். ஏன்னா வந்தவாளை விட வராதவா ஜாஸ்தி. ஜீசஸ் சொன்னார் இல்லையா, தொலைஞ்சு போன ஒரு ஆடை நான் தேடுறேன்னார் இல்லையா. வராதவாளை பற்றி தான் இவாளுக்கு கவலை இருக்கும். என்ன ஒரு 100 பேர் வந்துட்டு ஆகா ஒரு பெரிய கிரவுடுங்கிறோம். நாம எத்தனை கோடானு கோடி பேர் ஏன் அவன் வரலேங்கிறதுக்கு நம்ம வருத்தப்படுறோம். அவளுக்கு சத்சங்கம் கிடைக்கலையே. மனுஷ வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறதுன்னு மகான்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனந்தமாக வாழலாம், துக்கம் இல்லாமல் வாழலாம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு அப்பர் சுவாமிகள் சொன்னார் இல்லையா. அப்படி வாழலாமே. பக்த விஜயமோ பெரிய புராணமோ பார்த்தா நம்ம வாழ்க்கையில் வரவான சுக துக்கங்கள் நம்மளை விட கொஞ்சம் டிகிரி ஜாஸ்தியாகவே அவளுக்கு வந்திருக்கு. ஆனால் அவள் டிஸ்டர்ப் ஆகாமல் எப்படி இருந்தான்னா சத்சங்க பலத்தினால. இதை சொல்லி கொடுத்துருக்காங்க அத்தனை பேருக்கும். கதவு திறந்துருக்கு, யார் வேணா வரலாம். ஒரு கட்டத்தில் காளி கோவில் பக்கத்து மாளிகை மாடியில் நின்றுண்டு, என் குழந்தைகளே நீங்களாம் எங்கே இருக்கள், எப்போ வரப்போறீள், பால் கொடுக்க முடியாமல் பால் கட்டிண்டு அழற ஒரு தாயாரோட நிலையில நான் இருந்து கதறேங்கிற குருமார. என்ன ஒரு கருணை இல்லையா. சேரவாரும் ஜெகத்தீரேன்னு அவ்வளவு பேரையும் வாவென்று அழைக்கும் தபோவனமே அத்தனை பேரையும் வான்னு கூப்பிட்டு அவ்வளவு பேருக்கும் அனுகிரகம். இன்னைக்கு இந்த பக்தி மார்க்கம் ஒண்ணுதான் மெட்டீரியலிஸ்ட்லேருந்து நம்மளை வெளியில கொண்டு வருங்கிறத ஒரு தத்துவத்தை காட்டினான். அதுலேயும் எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய எளிமையான ஒரு மார்க்கமாக, ரொம்ப சுலபமாக. மகாராஜோட சரித்திரங்கள் படித்தா ஆனந்தம், லீலை படித்தா ஆனந்தம், நாமாவளி பரமானந்தம். அங்கே நடக்கிற பூஜை பார்த்தா என்ன ஸ்ரத்த, என்ன பக்தி. அவர் நேர உட்கார்ந்துட்டு இருந்தால் அவருக்கு அப்படி துணியால் தொடச்சி விடுவாள், அப்படி தொடச்சி விடுறா. அவருக்கு அப்படி அபிஷேகம் பண்ணாமல் இந்த சங்கு ஜலத்தை அப்படி விடுறா. நான் நிறைய கதையில் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பேன். நிவேதனம் பண்ணுறது ராமகிருஷ்ண மடத்துலேருந்து கற்றுக்கணும். நம்ம காவட்டு பழத்தை கொண்டு வைப்போம் சாமிகிட்ட. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் அந்த பழம் இருக்கும். நம்மளையும் சாமி ஏற்றுக்க முடியாது, அதையும் ஏற்றுக்க முடியாது. தேங்காயை அப்படி உடைச்சிட்டு நாரெலாம் பிக்காமல் கொண்டு வைப்போம். நம்ம தும்போமா, நம்மாத்து குழந்தை கொடுப்போமா இல்லையா. அத்தனை பிரேமையோடு குரு மகாராஜ் உட்காண்டிருக்கார். அவர் சாப்பிட்றாருங்கிற பாவனையில் வைக்கிறார் இல்லையா. இந்த பக்தி அவர் அம்பாள்கிட்ட காட்டின பக்தி. ராமலாலாவா ராமருடைய திருமேனியை வச்சுன்னு அவர் காட்டின பக்தி, அதை அவருக்கு சசி மகாராஜ் காட்டினார். இன்னிவரில் எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்கா. எப்படி பக்தி பண்ணுறதுங்கிற ஒரு பக்தி பாவனையை நம்ம இங்கேருந்து கற்றுக்கணும். எப்படி லௌகீக விஷயத்தில் நாட்டம் இல்லாமல் பகவானே கதி, அவர் ஒருத்தரே சத்தியங்கிற ஞான மார்க்கமாக இருக்கிறது இங்கேருந்து கற்றுக்கணும். நம்ம செய்யற காரியத்தை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு பலரை எதிர்பார்க்காமல் இருக்கிற கர்ம மார்க்கத்தை இங்கேருந்து கற்றுக்கணும். இது அவ்வளவுக்கும் இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரே வடிவமான ராமகிருஷ்ண சங்கங்கள் நமக்கு அதை காட்டுறது. இதை நம்பி வர்றவா அவ்வளோ பேரோட வாழ்க்கையிலையும் மெட்டீரியலிசம் இல்லாமல் போயிடுது. சரி, அப்போ கஷ்டப்படுறாளா? நோ, நெவர் இல்லையா. பகவானை நம்பி இருக்கிறவன் கஷ்டப்படுவானா? ஒருவேளை பட்டினி கிடக்க விட்டுடுவாரா? பிரம்மானந்த சுவாமியும் துரியானந்த சுவாமியும் பரிவராஜ காலா சுற்றின்னு இருக்கிற போது அயோத்தியில் இருக்கா. பிட்சேன்னு எடுக்கும்போது அவள் என்ன கொடுக்குறாளோ அதுதான் சாப்பிடணும். வராகநகர் காலத்திலேயே அப்படி தான். சில பேர் வீட்டில் குப்பையில் போடுற ரொட்டி எடுத்து பிட்சா பாத்திரத்தில் போடுவாளாம். அதை 4-5 நாள் தண்ணியில் ஊற வச்சு தான் பிக்கவே முடியாது. ஊசி போன பொருள் தான் போடுவாளாம். சரி, அவள் போட்டுட்டா நம்ம தூக்கி போட்டுடலாமேனா. இவா தர்மம் என்ன, பிக்ஷா பாத்திரத்தில் விழுந்ததுன்னா குருமராஜோட பிரசாதம் நம்ம சாப்பிட்டோம்னு. அப்படிதான் ஒரு பப்ளிங் யூத் யங்ஸ்டர்ஸ் அப்படி இருந்திருக்கா. அப்படி அயோத்தி போன போது ஏதோ ஒரு கிழங்கு யாரோ கொடுத்துருக்கா. அதை துரியானந்த சுவாமி வேக வச்சு பிரம்மானந்த சுவாமி கொடுக்குறார். அவர் பெரியவர், அவர் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம பிரசாதம் சாப்பிடலான்ட்டு. அது என்ன கிழங்கோ தெரில, கன்றாவி கருணக்கிழங்காக இருக்கும். பேர் தான் கருணக்கிழங்கு, இது கருணையே கிடையாது. இதுக்கு சாப்பிட்ட உடனே ஒரே அரிப்பு தாங்க முடியல, கத்துறார். இவர் உடனே போய் எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு பிழிஞ்சு அதை கொஞ்சம் பிடிக்க கொடுத்தார். அடங்கிட்டு ஏதோ ஒரு வேதனை. குரு மகாராஜ் தான் வச்சு பூஜை பண்ணுறாவா.
ஒருவேளை சாப்பாடு கூட எங்களுக்கு ஒழுங்காக போட முடியல, உங்களை நம்பிங்க நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், என்ன நீங்கள் எங்களை கவனிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு உரிமை சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு கிச்சடியும் ஊறுகாயும் வேணும். ஏதோ சாப்பாடு கொடுன்னு கேட்டாலும் பரவாயில்ல, மெனு வேற இந்த அழகில். சரையூல ஸ்நானம் பண்ண போயிருக்கான். ஒரு சன்னியாசி அங்கேருந்து வரார். நீங்கள் நேற்று ராத்திரியே சரியாக சாப்பிடலையோ? நம்மளை பார்த்தா தெரியறது போல் இருக்கு அவருக்கு, பாடி கணக்கு மூஞ்சி எல்லாம். ஆமாம், நான் ராம பக்தன், என்னுடைய ஒரு சின்ன குடியில் ராமர் வச்சு ஆராதிக்கிறேன், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணினதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன், நீங்கள் வந்து சாப்பிட்ணும். சரி, என்னத்தையோ ஒரு டீ கொடுக்க போகிறாருன்னு போனால் கிச்சடி ஊறுகும். பரவாயில்ல, நம்ம கேட்ட மாதிரியே குருமராஜ் கொடுத்துட்டாரேன்னு நினச்சிட்டு இருந்தால் அதோட சஸ்பென்ஸ் நிற்கலை. அவர் சொல்கிறார், எத்தனையோ வருஷமாக ராமர் உபாசனை பண்ணுறேன், எனக்கு நேற்றுக்கு தான் அனுகிரகம் கிடைச்சது. நேற்று ராத்திரி கனவுல ராமர் வந்தார், என்னை தொட்டு கூப்பிட்டார், என் பக்தாள் 2 பேர் சாப்பிடாமல் இருக்கா, நாளைக்கு சரையுக்கு ஸ்நானம் பண்ண வருவா, நீ அவளை பார்த்து கூட்டின்னு வந்து கிச்சடியும் ஊறுகாயும் கொடு. இது வந்து ஒரு இன்சிடென்ட்னு சாதாரணமாக சொல்ல முடியாது. குரு பக்தி இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு நடக்கும். என் உள்ளத்தில் உன்னை ஒரு கண்ணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனே, என் மன துதித்தவனே, தபோவனத்திருப்பவனே, என் உள்ளத்தில் உன்னை ஒரு கண்ணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனே. சத்தியமாக நடக்கும், உரிமையாக கேட்கலாம். குருதேவர் சொல்கிறார், லௌகீக விஷயம்லாம் சாமிகிட்ட கேட்கப்படாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரை கேட்பேன் நீ? அவர் தானே கேட்பேன், உனக்கு வேற யார் இருக்கா? ஆனால் சின்ன சின்ன விஷயங்களோட நிறுத்தி விடாத, நீ வேணும்னு கேட்டுக்கோ. சர்வ சுகாச்சே ஆகருங்கிற எல்லா விதமான சுகங்களுக்கும் சுரங்கமாக இருக்கிறவன் யாரு? பரபிரம்மம், பகவான், பரமாத்மான்னு சொல்லலை, மாயபாபா, நம்ம அப்பா, நம்ம அம்மா, அம்மையப்பன். உனக்கு இல்லாத உரிமையா? கேளுப்பா. அப்படி அவரே கத்தின்னு இருந்தவாள் சுவாமி எப்படி ரட்சிச்சிருக்காருன்னு அவ்வளவு சம்பவங்கள் இருக்கு சரித்திரத்தில் பார்த்தா. அப்போ அவள்லாம் வந்து குருதேவரே கத்தின்னு வாழ்ந்ததுனால they have conquered materialism. அவளுக்கு ஒன்றும் கட்டம் வரல. ரமண பகவான் சரித்திரம் கூட பார்த்தேன்னா பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல விட்டு விட்டு கிளம்பி வந்துட்டார். மேற்கொண்டு அவர் அப்புறமா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்து காரஸ்பாண்டன்ஸ்லாம் பாஸ் பண்ணி டிகிரி டிப்ளமாலாம் வாங்கலை, பணமும் சம்பாதிக்கலை. அப்போ சாப்பாட்டு கஷ்டப்பட்டவரோன்னா அவள் பேரை சொல்கிறவாளுக்கே சாப்பாட்டு கஷ்டம் இல்லை இல்லையா? நமக்கு காட்டார், நம்மளால் அந்த அளவுக்கு ஃபுல்லாக மெட்டீரியலிஸ்ட்டை விட முடியாது. அட்லீஸ்ட் முழுக்க வாழ்க்கையை அதுக்கு தானம் பண்ணுறதுக்கு பதிலாக பகவானுக்கு இடத்த கொடுத்துட்டு கொஞ்சம் போனால் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோன்னு விடலாம். அதுக்கு மேலே நம்மளால முடியாது. ஆனால் சர்வ நிச்சயம் என்ன? பகவானுக்காக தன் வாழ்க்கையை கொடுக்கிறவன் ஒரு ஜீவன் கூட நமே பக்த பிரணசதி பகவான் விடவே மாட்டான். இதுதான் குருமராஜோட அவரும் அவர் பக்தாலும் காட்டின விஷயம். நீ படிக்கிற படிப்போ உன் சம்பாத்தியமோ காப்பாற்றும் நீ நினைக்கிற, படிச்சுக்கோ, சம்பாதிச்சுக்கோ, உனக்கு பகவான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துக்கார், அதை பண்ணு. ஆனால் அதுதான் வாழ்க்கைன்னு ஏமாந்து விடக்கூடாது. இது எதுவும் நம்ம கூட வரப்போறது இல்லை. உடலை விட்டே உன்னுயிர் நீங்கும், உற்றார் பெற்றார் உடன் வாரார், வெறும் சடலத்தை கொண்டே சற்று நேரம் அழுவார், சாஸ்வதமாயவர் பின்தொடரார். கூடி கூடி குருநாதன் புகழ் பாடி கொண்டு வந்த வினை பயனை ஓட்டாது ஓடி ஓடியேன் அலைகின்றாய். ஒரு நிலை நில்லாது உறுதியும் கொள்ளாது, இருவினை வெல்லாது குருவினை கொள்ளாது, ஓடி ஓடியேன் அலைகின்றாய். பஃபே லஞ்ச் மாதிரி சத்சங்கத்தை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சார் எல்லாருக்கும். யாருக்கு எது வேணுமோ நான் தரேன், அத்தனை பேரும் வாங்குவோம், அத்தனை பேரும் வாங்குவோம். அன்னைக்கு அவர் கூவின கூவல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இட் இஸ் எட்டர்னல் கால்.
யாரெல்லாம் உள்ள நுழைஞ்சாலும் அவ்வளோ பேரும் பாக்கியசாலிகள். இந்த பாக்கியம் நம்மளோட நின்று போகாதபடிக்கு நம்ம வீட்டில் கிரந்த பகவானா குருதேவர் எழுந்தருளை பண்ணணும். பாகவதம் ஒரு புஸ்தகம் இல்லை, கிருஷ்ணனே அமுதமொழிகள் புஸ்தகம் இல்லை, குருதேவரே. இதெல்லாம் உள்ள தெரிஞ்சுண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிட்டோன்னா அவளுக்கு இதை விட பெரிய சொத்து நம்ம சேர்த்து வைக்கவே முடியாது. இதுதான் சத்தியம். எந்த கண்ட்ரிக்கு வேணால் போட்டோம், என்ன வேணால் படிக்கட்டும், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கட்டும், வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நமக்கு கேப் இருக்கோ அதை ஃபில்அப் பண்ணுறது காட்ஸ் கிரேஸ் ஒன்று தான். அது சத்சங்கத்தினால மட்டும்தான் கிடைக்கும்னு குரு மகாராஜ் காட்டினார். அடுத்த நரசிம்ம அவதாரம்னு எடுத்துட்டா பக்த ரக்ஷணம்ங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாமும் பக்த ரக்ஷணம் தான். மெட்டீரியலிஸ்ட்லேருந்து வெளியில் வந்துவிட்டா அவளை காப்பாற்றுறாருங்கிறது பொதுவாக இருக்க, எந்த நிலையாலையும் பக்தாளை பகவான் காப்பாற்றுறாருங்கிறது பிரகலாத சரித்திரம். வாஸ்தவத்தில் இதுக்கு உபன்யாசத்துக்கு டைட்டில் கேட்டு ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், அதுக்கு விவேக சத் சங்கம்னு கொடுத்தோம். போன மாதம் பேசினோமே சுவாமிஜியை பற்றி. அதை 3ஆக பிரிச்சுட்டோம். என்ன? பகவானை பார்க்கணுங்கிற ஒரு தாபம், பகவானை பார்க்கறது, பகவானை காட்டுறது. சுவாமிஜி 3 பண்ணினார். பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், பார்த்துட்டார், காட்டிவிட்டார் இல்லையா? பகவத் சேவை எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு ட்ரூத்தை எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அப்படி பண்ணும்படியாக குருதேவர் பண்ணினார். இதுக்கு என்ன டைட்டில் கொடுத்தேன்? நரதேவ குருதேவன்னு டைட்டில் கொடுத்தேன். சாட்சாத் பகவானே குரு ரூபத்தில் வர, நேச்சுரலாக இருக்கிற கல் வடிவங்களில் பகவானை வழிபடுறோம்னா சாலக்கிராமம்னு சொல்கிறோம், பானலிங்கம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்புறம் என்ன, தீர்த்த ரூபத்தில் இருக்கார். கங்கையை பிரம்மவாரின்னு குருதேவர் சொல்வார். தீர்த்த ரூபத்தில் இருக்கிறத தெய்வமே. அப்படி மனுஷ வடிவத்தில் தெய்வம் வரும்போது அந்த மனுஷ வடிவத்துக்கு குருன்னு பேர். அவ்வளோதான் விஷயம். ஆனால் நர ரூபத்தில் வந்த பகவான், அதனால நரரூப நாராயணன், நரதேவ குருதேவன் கொடுத்தேன். வாஸ்தவத்தான் நரரூபமாகவும் ஹரி ரூபமாகவும் வந்தால்தான் நரஹரின்னே பேர் பகவானுக்கு. அந்த அவதாரத்தில் நாமாவே கத்தின்னு இருந்த பிரகலாதனை யார் கஷ்டப்படுத்தினா? காப்பாற்ற வேண்டிய தகப்பனே. அப்பர் சுவாமிகளையாவது சித்திரவதை பண்ணினது கவர்மெண்ட்டு. மகேந்திர பல்லவன் மீராபாயை சித்திரவதை பண்ணினவாள்லாம் புக்காத்துக்காரா. இந்த 5 வயசு குழந்தைய சித்திரவதை பண்ணினவன் பெத்த தகப்பனே. யாராவது தனக்கு கஷ்டம் கொடுத்துட்டா அப்பா அம்மான்னு சொல்லலாம். அப்பாவே கொடுமைப்படுத்தி அம்மா கையாலே கொடுத்து விஷம் கொடுக்க வச்சு அந்த குழந்தை எங்கே போகும்னா இல்லையா? பகவானே கத்தின்னு இருந்த அந்த குழந்தைய பகவான் எப்படி ரட்சிச்சாருங்கிறதா பிரகலாத சரித்திரமே. அப்படி தானே கத்தின்னு இருக்கிற பக்தால பிரகலாத சரித்திரத்தை வராப்பிலேயே வந்த சம்பவங்களில் குரு மகாராஜ் எப்படி அவளை காப்பாற்றினார். திருமேனியோடு இருக்கும்போதும் திருமேனியை விட்ட பிறகும் மகான்களுக்கு என்றைக்கும் அழிவே இல்லை. அமிர்தஸ்ய புத்திராகான்னு விவேகானந்த சுவாமி பேசினார் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸில். நம்மளெல்லாம் பார்த்து சொல்ல, நீங்களாம் அமிர்தத்தோட குழந்தைகள்னு சொன்னார். அழியாத சொத்துக்கு சொந்தக்காரான்னு சொல்றார். இப்போ அந்த அமிர்தத்துவ நிலையை நமக்கே தரக்கூடிய குரு மகாராஜுங்கிறவர், அவருக்கு ஏது அழிவு? சாரதா தேவிட்டு சொன்ன மாதிரி ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு போயிருக்கேன், எனக்கு ஏது மரணம்னு கேட்டார் இல்லையா? ஆனால் இன்னைக்கும் தன்னுடைய பக்தாளுக்கு ஒரு கட்டம்னு வந்தா எப்படி ஓடோடி ஹிரண்யன்டேந்து பிரகலாதன் நரசிம்மர் காப்பாற்றினாரோ அப்படி குரு மகாராஜ் காப்பாற்றிருக்கார். அந்த சம்பவங்கள்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மகாபலி சக்கரவர்த்தியோட சரித்திரத்தை எடுத்துட்டா பிரகலாதனோட பேரன். நம்ம குடும்பத்தை கூட நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லவாளா இருந்திருக்கா இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம் நமக்கே தெரியுமே. செழிப்ப சொல்லு, எங்கள் தாத்தா பெரிய கனபாடிகள், எங்கள் கொள்ளு தாத்தா யஜ்ஞம் பண்ணவர், நீங்கள் என்ன பண்ணுற? நான் சந்தியாவனும் பண்ண மாட்டேன். இதுதான் நம்ம குவாலிஃபிகேஷன். பிரகலாதனோட பேரன் தானத்தில் அப்பேற்பட்டவன். அவனுக்கு பகவான் என்ன அனுகிரகம் பண்ணினார்னா எல்லாத்தையும் பிடிங்கின்றாருன்னு சொல்றதுக்கு. கொடுக்குறேங்கிற எண்ணம் தப்பு இல்லையா? யார் கொடுக்க முடியும்? யாருக்கு கொடுக்க முடியும்? அந்த கர்த்திருவ பாவனை பகவான் எடுத்தார். அப்படி இந்த மாதிரி ஒரு லீலைகளுமே குருமராஜ் சரித்திரத்தில் ஒரு பக்தாளுக்கு அவர் பண்ணின லீலையோட நம்ம கம்பேர் பண்ணி நாளைக்கு அனுபவிக்கிறோம். ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 1 மணி நேரம் ஓடி போய்டுது. நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு சத்சங்கம் இருக்குது.
இதே மாதிரி 5:15 6:15 வரல கோவிந்தபுரத்தில் ஞானானந்த பாதுகா மண்டபத்தோட திறப்பு விழா ஏப்ரல் 23 சித்ரா பௌர்ணமியிலேருந்து 15 நாள் உற்சவம் இருக்குது. அந்த பத்திரிக்கை எடுத்துன்னு வந்திருக்கோம், எல்லாரும் வாங்கிக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பத்திரிக்கை வாங்கிட்டு அவ்வளோ பேரும் உற்சவத்துக்கு வரலாம். சத்சங்கம்தான் வாழ்க்கையில் முதல் ஆதாரமாக இருக்க வேண்டும் ஞானானந்த சத்குரு சொல்கிறார். உங்கள் வீட்டில் சத்சங்கம் நடக்கணும். சத்சங்கம் நடக்கிறதுக்கு நீங்கள் போகணும், சத்சங்க மண்டபால ஆற்று கூட்டின்னு வரணும். நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத நேரங்களில் இருக்கிற நேரம் தவிர லௌகீகத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு பாக்கி நேரம் பூரா தெய்வ சிந்தனையிலேயே இருந்துட்டா பிறந்த பிறவியோட பலனை அடைஞ்சப்படலாம். எங்கே சத்சங்கம் நடந்தாலும் போகணும், நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்கணும். மனசு ஒத்துமைப்படுத்தக்கூடிய அமைதிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம விட்டுடவே கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இதுதான் குரு மகாராஜ் காட்டினார். எல்லா மகான்களும் இந்த தர்மத்தை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. நாளைக்கு சத்சங்கம் பண்ணும். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.